நேராய் கடந்து செல்வோம். இந்த 2024வது வருஷத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசியுங்கள். எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். அவர்கள் உன் பின்னே சென்று விலங்கிடப்பட்டு நடந்து வந்து உன்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும் அவரை அல்லாமல் வேற தேவன் இல்லை என்றும் சொல்லி உன்னை பணிந்து கொண்டு உன்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு தருகிற வாக்குத்தத்த வார்த்தை என்னவென்று சொன்னால், தாண்டி வந்து உன்னுடையதாகும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, தாண்டி வந்து உன்னுடையதாகும். நல்ல சத்தமா சொல்லுங்க. இந்த பக்கத்துல, இந்த பக்கத்துல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வருஷத்துல சில ஆசீர்வாதங்கள் தாண்டி வந்து உங்களுடையதாய் மாற போகிறது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. என்ன நன்மைகள், என்ன காரியங்கள் நமக்கு தாண்டி வரும் என்பதை குறித்து ஒரு 4 குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வாசித்த வசனம் சொல்லுகிறது, எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, ஆண்டவர் தாண்டி வந்து நமக்கு கொடுக்கிற நன்மைகள் என்ன என்பதை பற்றி 4 குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் விசுவாசத்தோடு சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இந்த வார்த்தைகளை கேளுங்கள். கேட்ட வார்த்தைகளை ஆமென் என்று அப்படியே எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய வாழ்க்கையை நிறைவேற்றுவார் என்று விசுவாசியுங்கள். இதுவரைக்கும் உங்களுக்கு வராத ஆசீர்வாதங்கள் இப்ப தாண்டி வந்து உங்களுடையதாய் மாறப்போகிறது. அல்லேலூயா. நீங்கள் அதற்கு எவ்வளவேனும் பாத்திரம் அல்ல. இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு நீங்கள் எவ்வளவேனும் தகுதி உள்ளவர்களும் அல்ல. ஆனாலும் இந்த ஆசீர்வாதம் தாண்டி வந்து உங்களுடையதாய் மாறப்போகிறது. ஆமென். இருக்கீங்களா? அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவது, ஆசீர்வாதம் தாண்டி வந்து உங்களுடையதாய் மாறப்போகிறது. முதலாவது குறிப்புகளை சொல்லுகிறேன். எது தாண்டி வந்து நம்முடையதாய் மாறும் என்று சொன்னால், கர்த்தர் நமக்கு தருகிற ஆசீர்வாதங்கள் தாண்டி வந்து நம்முடையதாய் மாறப்போகிறது. ஆமென், அல்லேலூயா. நல்ல விசுவாசத்தோடு ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த 2024வது வருஷத்துல ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நான் எவ்வளவேனு தகுதியற்றவனாக இருந்தாலும் சில ஆசீர்வாதங்கள் என்னிடமாய் தாண்டி வந்து என்னுடையதாய் மாறப்போகிறது. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லி கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 2 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். தாவீது மலை உச்சியிலிருந்து சற்று புறம் நடந்து போன போது, இதோ மேவி போசேத்தின் காரியக்காரனாகிய சீபா பொதிகளை சுமக்கிற 2 கழுதைகளை ஓட்டி கொண்டு வந்து அவனை சந்தித்தான். அவைகளில் 200 அப்பங்களும் வற்றலான 100 திராட்சப்பழ குலைகளும் வசந்த காலத்து பலனான 100 குலைகளும் ஒரு துருத்தி திராட்சரசமும் இருந்தது. ராஜா சீபாவை பார்த்து, இவைகள் என்னத்திற்கு என்று கேட்டதற்கு, சீபா, கழுதைகள் ராஜாவின் வீட்டார் ஏறுகிறதற்கும் அப்பங்களும் பழங்களும் வாலிபர்கள் புசிக்கிறதற்கும் திராட்சரசம் வனாந்தரத்தில் விடாய்த்து போனவர்கள் குடிக்கிறதற்குமே என்றான். அப்பொழுது ராஜா
உன் ஆண்டவனுடைய குமாரன் எங்கே என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை நோக்கி, எருசலேமில் இருக்கிறான். இன்று இஸ்ரவேல் வீட்டார் என் தகப்பனுடைய ராஜ்யத்தை என் வசமாய் திரும்ப பண்ணுவார்கள் என்றான் என்று சொன்னான். அப்பொழுது ராஜா சீபாவை நோக்கி, மேவி போசேத்திற்கு உண்டானதெல்லாம் உன்னுடையதாயிற்று என்றான். அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த சம்பவத்தை நாம் வேதத்தில் வாசித்து இருக்கலாம். பாருங்கள், தாவீது அப்சலோமுக்கு பயந்து அரியாசனத்தை விட்டு கால்நடையாய் புறப்பட்டு போகிறான். கால்நடையாய் புறப்பட்டு போகும்போது அவனை சிலர் சந்திக்கிறார்கள். அப்படி தாவீதை சந்தித்தவர்கள் ஒருவன் தான் சீபா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன். கவனிங்க, சீபா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் ராஜபாரத்தை விட்டு, சிங்காசனத்தை விட்டு சில நபர்களோடு கூட அப்சலோமுக்கு பயந்து போய் கொண்டிருக்கும் பொழுது இந்த சீபா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் தாவீதை சந்திக்கிறான். அவன் தாவீதை சந்திக்க வரும்போது வெறுமையாய் வராமல் 2 கழுதைகளை ஓட்டி கொண்டு வருகிறான். 200 அப்பங்களை கொண்டு வருகிறான். வற்றலான 100 திராட்சப்பழ குலைகளை கொண்டு வருகிறான். வசந்த காலத்து பலனான குலைகளும் துருத்தி திராட்சை ரசத்தை கொண்டு வருகிறான். ராஜா சீபாவை பார்த்து கேட்கிறார், என்னத்திற்கு பாவைகளை நீ கொண்டு வந்திருக்கிறாய்? அப்போது சீபா சொல்லுகிறான், இது ராஜாவின் வீட்டார் ஏறுகிறதற்கு இந்த கழுதைகளை கொண்டு வந்திருக்கிறேன். அப்பங்களும் பழங்களும் வாலிபர்கள் புசிப்பதற்காக கொண்டு வந்திருக்கிறேன். திராட்சை ரசம் வனாந்தரத்தில் விடாய்த்து போனவர்கள் குடிக்கிறதற்காக நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். அப்பொழுது தாவீது கேட்கிறான், உன் ஆண்டவனுடைய குமாரன் எங்கே என்று கேட்கிறான். கேட்டுவிட்டு அடுத்த வசனத்தில் அவர் சொல்லுகிறான், ராஜா சீபாவை நோக்கி, மேவி போசேத்திற்கு உண்டானதெல்லாம் உன்னுடையதாயிற்று என்று சொன்னான். ஒரு வாக்கு கொடுக்கிறான் தாவீது. எது எது மேவி போசேத்துக்குள்ள ஆசீர்வாதங்களோ அது எல்லாம் உன்னுடையதாய் மாறும் என்று சொல்லுகிறான். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? முதலாவது சொல்லுகிறேன், ஆசீர்வாதங்கள், சில ஆசீர்வாதங்கள் தாண்டி வந்து உங்களுடையதாய் மாறப்போகிறது. சில நன்மைகள் தாண்டி வந்து உங்களுடையதாய் மாறப்போகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, பரிசுத்த வேதத்தில் வாசித்து பார்க்கும் போது சீபா என்பவன் ஒரு சவுலுக்கு ஒரு வேலைக்காரனாகத்தான் இருந்தான். ஸ்தோத்திரம். வேதத்தை வாசித்து பார்க்கலாம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபா, கவனிங்கள், இந்த சீபாவை முதலாவது வேதம் சொல்லும் போது எப்படி சொல்லுகிறது? சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபா. சீபா யாருங்க? ஒரு வேலைக்காரன். யாருக்கு வேலைக்காரன்? சவுலுக்கு வேலைக்காரன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேலைக்காரனான ஒரு மனிதன். அவன் பாருங்கள், அவனுடைய வாழ்க்கையில சொன்னது அப்படியே செய்கிறான். ஸ்தோத்திரம். நிலத்தை பயிரிட்டு சவுலின் குமாரனா இருக்கிற மேவி போசத்தை பார்த்துக்கொள் என்று சொல்ல, ஆண்டவன் சொன்ன வார்த்தையின்படியே, தாவீது சொன்ன வார்த்தையின்படியே அவன் செய்கிறான். ஸ்தோத்திரம். தாவீது சொன்ன வார்த்தையின்படியே அவன் செய்கிறான். பிரியமானவர்களே, முதலாவது சவுலுக்கு வீட்டு வேலைக்காரனாக இருந்தான். மேவி போசேத்துக்கும் வயலை விசாரித்து பயிர் செய்து தன் எஜமானை காக்கிற ஒரு மனுஷனா இருந்தான். கொடுக்கிற வேலையில உண்மையா இருந்தான். அதனால தான் 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் முதலாவது 9ஆம் அதிகாரத்தில் அவனை வேலைக்காரன் என்று வேதம் சொல்லுகிறது. 16ஆம் அதிகாரத்திலே மேவி போசேத்தின் காரியக்காரனாகிய சீபா. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? முதல்ல எப்படி இருந்தான்? வேலைக்காரனா இருந்தான். இப்ப எப்படி வந்திருக்கிறான்? காரியக்காரனா வந்திருக்கலாம். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இவன் இப்போது காரியக்காரனாக இருக்கிறான். வேலைக்காரனாக இருந்தான். வேலைக்காரனா இருக்கும்போது தாவீது சொன்னதை உண்மையா செஞ்சான். இப்ப காரியக்காரனா மாறிட்டான். இந்த காரியக்காரனா இருக்கும்போது தன்னுடைய ஆசீர்வாதங்களில்
கொஞ்சத்தை எடுத்துக்கொண்டு தாவீது சிங்காசனத்தை விட்டு நடந்து போனாலும் தாவீதுக்கு உதவி செய்ய வேண்டுமே என்கிற மனதோடு கூட தாவீதை பின்பற்றி போகிற இந்த மேவிபோசேத்தின் காரியக்காரனாகிய சீபாவுக்கு, மேவிபோசேத் என்று சொன்னால் சவுல் ராஜாவுடைய குமாரன், அவர் ராஜஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மனுஷன். அவனுக்கு திரளான ஆசீர்வாதங்கள் உண்டு, திரளான சொத்துக்கள் உண்டு, திரளான நன்மைகள் உண்டு. அந்த மேவிபோசேத் 2 காலம் நடக்க முடியாதவன். அவனுக்கு இவன் உண்மை உள்ள காரியக்காரனா இருந்தான். ஏற்ற நேரம் வந்தபோது மேவிபோசேத்தின் ஆசீர்வாதங்கள் தாண்டி சீபாவுக்கு வந்தது. கர்த்தர் சொல்லுகிறார், பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, சீபா, ஓ உன்னுடைய மேவிபோசேத்தின் ஆசீர்வாதங்கள் உன்னுடையதாய் மாறும் என்று சீபாவுக்கு தாவீது வாக்கு கொடுக்கிறார். இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை வேலைக்காரனை போல, காரியக்காரனை போல ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தகுதியில்லாத பாத்திரமா இருக்கலாம். சில நன்மைகள், சில ஆசீர்வாதங்கள் தாண்டி வந்து உங்களுடையதாய் மாறும். ஹல்லேலூயா. சில நன்மைகள், சில ஆசீர்வாதங்கள் தாண்டி வந்து உங்களுடையதாய் மாறும். விசுவாசத்தோடு நீங்க சொல்லணும், இந்த ஆசீர்வாதத்துக்கு நான் பாத்திரன் அல்ல, இந்த நன்மைக்கு நான் பாத்திரன் அல்ல, இந்த வெகுமதிக்கு நான் பாத்திரன் அல்ல. ஆனாலும் உண்மையா இருந்ததுனால, எஜமானுக்கு உண்மையா இருந்ததுனால, கர்த்தருக்கு உண்மையா இருந்ததுனால ஆண்டவர் அவனுக்கு வாக்கு கொடுத்து ஆசீர்வாதத்தை கூட்டி கொடுக்கிறார். மேவிபோசேத்துக்கு இருக்கிறதெல்லாம் தாண்டி வந்து உன்னுடையதாய் மாறும். எத்தனை பேருங்க விசுவாசிக்கிறீங்க? இந்த 2024வது வருஷத்துல நீங்க எவ்வளவேனு தகுதி இல்லாத பாத்திரமா இருக்கலாம், ஆனா கர்த்தருக்கு மாத்திர உண்மை உள்ளவர்களாக இருங்க. சில ஆசீர்வாதங்கள் தாண்டி வந்து உங்களுடையதாய் மாறும். இது எத்தனை பேர் விசுவாசத்தோடு எடுத்துக்கொள்ளுகிறீர்கள்? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 2வது வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். ஈசாயை பலிவிருந்துக்கு அழைப்பாயாக, அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணு. இப்ப கர்த்தர் சொல்றாரு சாமுவேலை பார்த்து, ஆண்டவர் சாமுவேலை பார்த்து சொல்றாரு, நீ எந்த மட்டும் நீ துக்கித்து கொண்டிருப்பாய், உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா, பெத்லெகேமினாகிய ஈசாயிடத்திற்கு உன்னை நான் அனுப்ப போகிறேன், அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாய் தெரிந்து கொண்டேன் என்றார். அப்ப அவன் சொல்றான், நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்று சொல்லுகிறான். அப்பொழுது கர்த்தர், நீ ஒரு காளையை கையோடு கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லுன்னு சொல்றாரு. இப்போ என்ன செய்கிறார் சாமுவேல்? ஒரு தைல குப்பி எடுத்துட்டு போறாரு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, ஒரு கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு போகிறார். ஈசாயின் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் எங்க அழைக்கிறாரு? பலி விருந்துக்கு அழைக்கிறார். எல்லாரும் வாருங்க, பலி விருந்துக்கு வாங்கன்னு அழைக்கிறாரு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாரும் பலி விருந்துக்கு வாங்க. கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லெகேமுக்கு போனான். அப்பொழுது அவ்வூரின் மூப்பர் தத்தளிப்போடு அவனுக்கு எதிர்கொண்டு நீ வருகிறது சமாதானமா என்றார்கள். அதற்கு அவன், சமாதானம் தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன், உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு என்னோடு கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி பலி விருந்துக்கு என்ன செய்தான்? அவர்களை அழைக்கிறான். ஈசாயினுடைய குமாரர் எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. ஈசாயினுடைய குமாரர் எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. ஸ்தோத்திரம். இப்போ சாமுவேல் என்ன நோக்கத்தோடு போறாரு? கண்டிப்பா ஈசாயினுடைய குமாரரில் ஒருவனை கர்த்தர் சவுல் ஸ்தானத்துல என்ன செய்ய போறாரு? ராஜாவா அபிஷேகம் பண்ண போறாரு. என்ன கொண்டு கர்த்தர் அபிஷேகம் பண்ண போறாரு. சீக்கிரமா அந்த வேலையை நான் முடிச்சிட்டு போயிடணும். ஸ்தோத்திரம். இந்த காரியம் சவுலுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. அதனால சீக்கிரமா பலி விருந்தை ஆயத்தப்படுத்தி ஈசாயின் குமாரர் எல்லாம் வர சொல்லுகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர்கள் எல்லாரும் வருகிறார்கள். அப்போ 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் வந்த போது அவன் எலியாப்பை பார்த்த உடனே
கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுகிறவன் இவன் தானாக்கும் என்றான். அப்ப சாமுவேலே ஒரு முடிவு பண்ணிட்டார். சாமுவேலே ஒரு முடிவு பண்ணிட்டார். ஆண்டவர் அபிஷேகம் பண்ணக்கூடியவர் யாரு? இவன் தான். அவன் பேர் என்ன? எலியாப். நல்ல பார்ப்பதற்கு நல்ல வாட்ட சாட்டமாக இருக்கிறான், நல்ல ஒரு அமைப்போடு இருக்கிறான். அவனை பார்த்த உடனே சாமுவேல் சொல்லுகிறான், கர்த்தர் அபிஷேகம் பண்றவர் இவர்தான், இவன் தான், இவன் அபிஷேகம் பண்ணீருன்னு சொல்லி அவர் ரெடி ஆகும் போது கர்த்தர் சாமுவேலை பார்த்து சொல்றாரு, நீ இவன் முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ரெடியா தைல கொம்பை நிரப்பிட்டு போறான். ஆண்டவர் சொல்றாரு, இவன் அல்ல என்று சொல்லிவிட்டார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, அடுத்த ஒருத்தன் வருகிறான், அம்மினதாபை அழைக்கிறான். அவன் வருகிறான். அவனை சாமுவேலுக்கு முன்பாய் கடந்து போக பண்ணினார். அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லுகிறார். எல்லாம் ஒவ்வொரு டிக்கெட்டா போயிட்டே இருக்கு. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, முதலாவது சொன்னேன், ஆசீர்வாதம் தாண்டி வந்து உங்களுடையதாகும். இரண்டாவது சொல்லுகிறேன், அபிஷேகம் தாண்டி வந்து உங்களுடையதாகும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது பலி விருந்துக்கே அழைக்கப்படல. அவ்வளவாய் அந்த குடும்பம் அவனை உதாசீனப்படுத்தியது. ஆனா ஒரு பொருட்டாவை எண்ணல, பிள்ளை லிஸ்ட்லயே அவனை வைக்கல. ஸ்தோத்திரம். ஈசாயின் குமாரனை வரவழைப்பாக என்று சொன்ன போது எல்லாரும் வந்தாச்சு, தாவீதை காணோம். தாவீது அந்த லிஸ்ட்ல இல்ல. ஸ்தோத்திரம். இப்ப சாமுவேல் போய் முகத்தோற்றத்தை பார்க்கிறான், சரீர வளர்ச்சியை பார்க்கிறான். இவன் தான் அபிஷேகம் பண்ணலாம், அபிஷேகம் பண்ணலான்ட்டு போறான். கர்த்தர் இவன் அல்ல, இவன் அல்ல, இவன் அல்லன்னு சொல்லிட்டாரு. அப்படியானால் யார்? ஒருவன் இருக்கிறான். அவன் என்ன செய்கிறான்? இளையவன் ஒருவன் இருக்கிறான். அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாய் இருந்தான். இப்ப கர்த்தர் சொல்றாரு, இவன் தான், இவன் அபிஷேகம் பண்ணுன்னு சொன்னாரு. ஹல்லேலூயா. ஐயா, இந்த 2024வது வருஷத்துல சில அபிஷேகம் தாண்டி வந்து உன்னுடையதாய் மாறப்போகிறது. ஹல்லேலூயா. அபிஷேகம் தாண்டி வந்து உங்களுடையதாய் மாறப்போகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பலி விருந்துக்கு அழைக்கப்படாதவன், குமாரரில் ஒருவரால் எண்ணப்படாதவன், உதாசீனப்படுத்தப்பட்டவன், எல்லா சகோதரரையும் தாண்டி 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 அபிஷேக தாவீது வேலை வந்து இறங்கிச்சு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த தாவீது தன் சகோதரனுக்குள்ளே விசேஷித்தவனாய் எண்ணப்பட்டான். அந்த தாவீது தன் சகோதரனுக்குள்ளே அபிஷேகம் பண்ணப்பட்டு தன் சகோதரரிலே வித்தியாசமானவனாய் கர்த்தர் அவனை மாற்றினார். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இந்த வருஷத்துல சில நன்மைகள், சில ஆசீர்வாதங்கள், சில அபிஷேகம் தாண்டி வந்து உங்களுடையதாய் மாறப்போகிறது. நீங்கள் உதாசீனப்படுத்தப்பட்டு இருந்தாலும், கேட்பாரற்று இருந்தாலும், புறக்கணிக்கப்பட்டு இருந்தாலும், உன் சகோதரருக்கு மேல வர வேண்டிய அபிஷேகம் தாண்டி வந்து உன்னுடையதாய் மாறும். தாண்டி வந்து உன்னுடையதாய் மாறும். அந்த அபிஷேகம் பட்ட பிற்பாடு, ஸ்தோத்திரம், உன் சகோதரருக்குள்ளே, உன் குடும்பத்துக்குள்ளே நீ வித்தியாசமானவனாய் மாறுவாய், நீ வித்தியாசமானவளாய் மாறுவாய். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த அபிஷேகம் உங்களை வித்தியாசப்படுத்தும். அந்த அபிஷேகம் உங்களை வித்தியாசப்படுத்தி காண்பிக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அபிஷேகம் தாண்டி தாண்டி இவன் அல்ல, இவன் அல்ல, இவன் அல்லன்னு சொல்லி தாண்டி தாவீது பக்கமா வந்து நிற்கிறது. ஸ்தோத்திரம். அந்த தாவீது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டான். அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது கோலியாத்தை ஜெயித்தார். அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது சவுலுக்கு பிற்பாடு ராஜாவாய் சிங்காசனத்திலே அமர்ந்தான். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எங்கேயோ போக வேண்டிய அபிஷேகம் தாண்டி வந்து உங்களுடையதாய் மாறப்போகிறது. எங்கேயோ போக வேண்டிய ஆசீர்வாதம் தாண்டி வந்து உங்களுடையதாய் மாறப்போகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாரும் நம்ம லிஸ்ட்லயே வைக்காம போயிருக்கலாம். ஆனா கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை அபிஷேகம் பண்ண அழைத்திருக்கிறார். அவர் சாமுவேலுடைய திட்டத்துல தாவீது இல்ல,
ஈசாயின் திட்டத்துல தாவீது இல்ல, ஆனா கர்த்தருடைய திட்டத்துல எளிய தாவீது இருந்தான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். உலக மனுஷனுடைய திட்டத்துல, உலக மனுஷனுடைய பார்வையில, உங்க குடும்பத்தின் பார்வையில ஒருவேளை நீங்க இல்லாம இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய பார்வையில நீங்க எப்போதுமே இருக்கீங்கன்னு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். நீங்க எப்போதுமே கர்த்தருடைய பார்வையில் இருக்கிறீங்க. அதனால சகோதரர்களை தாண்டி அந்த அபிஷேகம் தாவீதின் மேல் வந்து இறங்கினபடியினால் இந்த வருஷத்தில் சில அபிஷேகம், சில வல்லமை, சில கிருபை, சில வரங்கள், சில வல்லமைகள், சில அபிஷேகம், சில ஆவிக்குரிய காரியங்கள் தாண்டி வந்து உங்களுடையதாய் மாறப்போகிறது. உங்களுடையதாய் மாறப்போகிறது. அந்த அபிஷேகம் எப்ப வந்து உனக்குள்ள இறங்குமோ அப்பொழுது நீ விசேஷித்தவனாய் மாறுவாய், விசேஷித்தவளாய் மாறுவாய். உன் வாழ்க்கை தர மாற்றப்படும். உன் வாழ்க்கை தர மாற்றப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அநேகருக்கு மத்தியில கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. முதல்ல ஆசீர்வாதம் தாண்டி வந்து உங்களுடையதாகும். இரண்டாவது அபிஷேகம் தாண்டி வந்து உங்களுடையதாகும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மூன்றாவதாக 1 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம். சத்தமா வாசிமா. அப்பொழுது அவன், ராஜ்யம் என்னுடையதா இருந்தது என்றும் நான் அரசாளுகிறதற்கு இஸ்ரவேல் எல்லாரும் என்மேல் நோக்கமா இருந்தார்கள் என்றும் நீர் அறிவீர். ஆனாலும் ராஜபாரம் என்னை விட்டு தாண்டி என் சகோதரனுக்கு ஆயிற்று, அது கர்த்தரால் அவருக்கு கிடைத்தது. ஹல்லேலூயா. முதலாவது சொன்னேன், ஆசீர்வாதம் தாண்டி உங்களுடையதாய் மாறும். இரண்டாவது அபிஷேகம் தாண்டி உங்களுடையதாய் மாறும். மூன்றாவது சொல்லுகிறேன், ஆளுகை தாண்டி உங்களுடையதாய் மாறும். ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்ப பாருங்க, தாவீதுக்கு ரொம்ப வயசாகி போச்சு. தாவீதுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. ஸ்தோத்திரம். இப்போ அதோனியா என்று சொல்லக்கூடியவன், ஆகித்துக்கு பிறந்த அதோனியா என்பவன், நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி தன்னைத்தானே உயர்த்தி தனக்கு ரதங்களையும் குதிரை வீரரையும் தனக்கு முன் ஓடும் காலாட்களையும் சம்பாதித்தான். அவன் சம்பாதித்து ஸ்தோத்திரம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அதோனியா ராஜாவானான் என்று சொல்வதற்கு சில கூட்டத்தையும் ஏற்படுத்தினான். அவர்கள் எல்லாரும் கோஷம் போட்டார்கள், அதோனியா ராஜாவானான், அதோனியா ராஜாவானான் என்று சொல்லி எல்லாரும் கோஷம் போடுகிறார்கள். இந்த செய்தி சாலமோனின் தாயாகிய பச்சேபாலுடைய காதுக்கு வருகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நேர ராஜாவிடத்திலே போகிறாள், தாவீதினிடத்திலே போகிறாள். நீர் என்னுடைய குமாரனை உம்முடைய ஸ்தானத்தில் ராஜாவாக்குவேன் என்று சொன்னீரே, இப்பொழுது அதோனியா என்று சொல்லக்கூடியவன் ராஜாவானேன் என்று சொல்லி எக்காலம் ஊதுகிறார்களே, அப்படியானால் நீர் சொன்னது உண்மை இல்லையோ என்று சொல்லி கேட்கும் போது தாவீது சொல்லுகிறான், நான் சொன்னதுதான். கண்டிப்பா எனக்கு அடுத்தால ராஜா யாருன்னா சாலமோன் தான் ராஜாவா வருவா. நான் இப்பவுமே அதை செய்ய போறேன்னு சொல்லி கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு பின்னால அவனே அரசாண்டு, அவனே என் ஸ்தானத்தில் என் சிங்காசனத்தில் வீற்றிருப்பான் என்று உனக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் உனக்கு ஆணையிட்டபடியே இன்றைக்கு செய்து தீர்ப்பேன் என்பதை நீ அறிய வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறான் என்று சொன்னால், தாவீதை அழைத்து இந்த சாலமோனை அழைத்து தாவீது அவனை ராஜாவாய் மாற்றுகிறான். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. ராஜாவாய் மாற்றுகிற பிற்பாடு அதோனியா பயந்து பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்துக் கொண்டிருக்கிறான். ஸ்தோத்திரம். அதோனியா பயந்து பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்துக் கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்திலே எனக்கு அருமையான தேவப்பிள்ளையே, சாலமோன் சொல்லுகிறான், நீ உண்மையாய் இருந்தால், யோக்கியன் என்று விளங்க பண்ணினால் உன் தலைமையில் ஒன்றும் தரையிலே விழப்போவதில்லை. அவனிடத்தில் பொல்லாப்பு காணப்படுமே ஆகில் அவன் சாக வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு உயிர் பிச்சை கொடுக்கிறான். கவனிங்க, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது அந்த அதோனியா என்பவன் பச்சேபாலிடத்தில் வந்து கேட்கிறான். ஸ்தோத்திரம். சாலமோனின் தாயாகிய பச்சைபாடத்தில் வந்தான். நீ சமாதானமாய் வருகிறாயா என்று அவள் கேட்டதற்கு சமாதானமாய்த்தான் வருகிறேன். பின்பு அவன் உம்மோடு நான் பேச வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது, அதற்கு அவள் சொல்லி என்று கேட்கிறாள். அவன் சொல்றா, ராஜ்யம் என்னுடையதா இருந்தது என்றும் நான் அரசாளுகிறதற்கு இஸ்ரவேல் எல்லாரும் என்மேல் நோக்கமா இருந்தார்கள் என்றும் நீர் அறிவீர்.
ஆனாலும் ராஜபாரம், ஆனாலும் இந்த ராஜபாரம், ஆனாலும் இந்த ஆளுகை என்னை விட்டு தாண்டி என் சகோதரனுக்கு ஆயிற்று, அது கர்த்தரால் அவருக்கு கிடைத்தது என்று சொல்லி அவன் வாயினாலே கர்த்தர் சொல்ல வைத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? பிரியமானவர்களே, இந்த ராஜபாரம் அதோனியாவிடத்திலிருந்து தாண்டி இந்த ஆளுகை, இந்த அரசாளுகிற இந்த தன்மை அதோனியாவிடத்திலிருந்து தாண்டி யாருக்கு கிடைத்தது? சாலமோனுக்கு கிடைத்தது. விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், 2024வது வருஷத்துல ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு சில ஆளுகையை தாண்டி வந்து உங்களுடையதாய் கர்த்தர் மாற்ற போகிறார். விசுவாசத்தினாலே சில கிராமங்களை நீங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆளுகை செய்வீர்கள். இயேசுவின் நாமத்தில் சில குடும்பங்களை நீங்கள் ஆளுகை செய்வீர்கள். இயேசுவின் நாமத்தில் பட்டணங்களை நீங்கள் ஆளுகை செய்வீர்கள். இயேசுவின் நாமத்தில் அநேக மனுஷர்களை நீங்கள் ஆளுகை செய்வீர்கள். ஆண்டவராகிய தேவன் ஆளுகிற ஆள்மையை தாண்டி வந்து கர்த்தர் உங்களுடையதாய் கர்த்தர் மாற்றுகிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, பிந்தி வந்தவனா இருக்கலாம் சாலமோன், ஆனா கர்த்தருடைய திட்டத்துல சாலமோன் இருந்ததுனால அதோனியாவுக்கு போன அந்த சிங்காசனம், அதோனியாவுக்கு போன அந்த ராஜபாரம் தாண்டி வந்து சாலமோனுடையதாய் மாறியது போல இந்த வருஷத்துல சில அதிகாரங்கள், சில ஆளுகைகள் தாண்டி வந்து உங்களுடையதாய் மாறும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சில அதிகாரங்கள், சில ஆளுகைகள் தாண்டி வந்து உங்களுடையதாய் மாறும். ஒருவேளை இப்போ நீங்க பேசுவதற்கு வாய் அடைத்து போய் இருக்கலாம். ஆண்டவரே, எனக்கு எந்த அதிகாரம் இல்லையா அன்பா, எனக்கு எந்த ஒரு ஆளுகை இல்லையா ஆண்டவரே, ஸ்தோத்திரம், நான் என்ன ஆண்டவரே செய்வேன்? கர்த்தர் சொல்லுகிறார், வருகிற நாட்களிலே உன்னை நான் அதிகாரப்படுத்த போகிறேன், உன்னை நான் அதிகாரப்படுத்த போகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சிங்காசனத்தை உனக்கு நான் தரப்போறேன், உயர்ந்த ஸ்தானத்தை நான் உனக்கு தரப்போறேன், உயர்ந்த இடத்தை நான் உனக்கு தரப்போறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீ சொன்னதுதான் அங்க நடக்கும், நீ வச்சதுதான் அங்க நடக்கும். கர்த்தர் அப்படிப்பட்ட ஆளுகை திறனை, ஆளுகையை, அதிகாரத்தை தாண்டி வந்து நம்ம கையில கர்த்தர் கொடுக்க போறாரு. நல்ல விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. பிரைஸ் தி லார்ட். ஆசீர்வாதம் தாண்டி வந்து உங்களுடையதாகும். அருமையானவர்களே, அபிஷேகம் தாண்டி வந்து உங்களுடையதாகும். அதிகாரமும் ஆளுகையும் தாண்டி வந்து உங்களுடையதாய் மாறும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிறேன். ரோமர் எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ரோமர் 11:11. இப்படி இருக்க விழுந்து போகும்படிக்கு இடறினார்கள் என்று கேட்கிறேன். அப்படி அல்லவே, அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக அவர்களுடைய தவறுதலினாலே புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, அவர்களுடைய தவறுதலினாலே புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் வீட்டாருக்கே நான் அனுப்பப்பட்டேன் என்று ஆண்டவர் சொன்னார். இஸ்ரவேலரை ரட்சிக்கும்படியாக, யூதரை ரட்சிக்கும்படியாக இயேசு வந்தார். ஆனால் நடந்தது என்ன? அவர்கள் இடறி போனார்கள், அவர்கள் தவறி போனார்கள். ஆண்டவரை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவரை விசுவாசிக்கவில்லை, அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனபடினாலே அந்த யூதருக்கு வந்த ரட்சிப்பு தாண்டி வந்து இந்த ஆத்தும ரட்சிப்பு நம்முடையதாய் மாறிவிட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு எவ்வளவேனும் பாத்திரம் அல்ல. ஸ்தோத்திரம். நம்மை ரட்சிக்கும்படி, நம்மை மீட்கும்படி ஒரு பிரதான நோக்கத்தோடு இயேசு வரல. பிரியமானவர்களே, இஸ்ரவேல் வீட்டாருக்கு தான் அனுப்பப்பட்டேன் என்று இயேசு சொன்னார். ஆனால் அவர்கள் செய்த தவறினாலே, அவர்களுடைய கீழ்ப்படியாமையினாலே அந்த ஆத்தும ரட்சிப்பு தாண்டி வந்து நம்முடையதாய் மாறிட்டு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. அவர்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் தாண்டி வந்து நம்முடையதாய் மாறிட்டு. இப்ப கர்த்தர் நம்முடைய ஆத்துமாவை ரட்சித்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள்.
அல்லேலூயா. இப்ப ரட்சிப்பின் அனுபவங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ரட்சிப்பின் அனுபவங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிக்கப்பட்டவள் என்று பெருமையோடு சொல்லிக் கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். இந்த ரட்சிப்புக்கு நாம் உகந்தவர்கள் அல்ல. ஏதோ அன்றைக்கு அவர்கள் தவறு செய்தபடினாலே, அவர்கள் கர்த்தரை விசுவாசியாமல் கீழ்ப்படியாமல் போனபடினாலே அந்த ஆத்தும ரட்சிப்பு தாண்டி வந்து நம்முடையதாய் மாறிற்று. ஸ்தோத்திரம். உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்க குடும்பத்துல யாராகிலும் ரட்சிக்கப்படாமல் இருந்தால், ஸ்தோத்திரம், உங்கள் குடும்பத்திலே நீங்கள் விரும்புகிற நேசிக்கிற யாராகிலும் ரட்சிக்கப்படாமல் இருந்தால், அல்லது யாராகிலும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தால், விசுவாசமா சொல்ற, அந்த ரட்சிப்பு தாண்டி வந்து உங்களுடையதாய் மாறும். உங்க பிள்ளை ரட்சிக்கப்படுவார், உங்கள் கணவர் ரட்சிக்கப்படுவார், உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்படும், உன் புருஷன் ரட்சிக்கப்படுவான், உன் சந்ததி ரட்சிக்கப்படும், உங்கள் நண்பர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். அந்த ரட்சிப்பு, ஆத்தும ரட்சிப்பு தாண்டி வந்து உங்களுடையதாய் மாறும். கர்த்தர் சொல்லுகிறார், தாண்டி வந்து உன்னுடையதாய் மாறும். அந்த ஆத்தும ரட்சிப்பு உன் குடும்பத்துக்குள்ள நடக்கும், அந்த ரட்சிப்பு உன் வீட்டுக்குள்ள நடக்கும், அந்த ரட்சிப்பு ஸ்தோத்திர சபையில நடக்கும். அந்த ரட்சிப்பை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். யாரோ ஒருவரை கர்த்தர் ரட்சிக்க போகிறார். யாரோ ஒருவரை கர்த்தர் ரட்சித்து கொண்டு வர போகிறார். நாம் ஜெபிக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். நாம் தேவனுடைய சமூகத்தில் கண்ணீர் வடிக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். யாருடைய ரட்சிப்புக்காய் ஜெபம் பண்ணினோமோ, யாருடைய ரட்சிப்புக்காய் கண்ணீர் வடித்தோமோ, அவர்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வருவார்கள். அதை தாண்டி வந்து உன்னுடையதாய் மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். 4 காரியத்தை சொன்னேன். ஒன்று, ஆசீர்வாதம். மேவி போசேத்தின் ஆசீர்வாதம் தாண்டி வந்து சீபாவுக்குரியதாய் மாறியது. இரண்டாவது, சகோதரர்களுக்கு வந்த அந்த அபிஷேகம் தாண்டி வந்து தாவீதுக்கு சொந்தமாய் மாறியது. ஸ்தோத்திரம். அதோனியாவுக்கு கிடைத்த ஆளுகை அதிகாரம் தாண்டி வந்து சாலமோனுக்குரியதாய் மாறியது. யூதர்களுக்கு வந்த ரட்சிப்பு தாண்டி வந்து நமக்குரியதாய் மாறியது. ஹல்லேலூயா. இதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்ல சொல்ல இப்ப நீங்க ஆமேன் சொல்லணும். நான் சொல்ல சொல்ல ஆமேன் சொல்லணும். ஸ்தோத்திரம். இந்த 2024வது வருஷத்துல சில ஆசீர்வாதங்கள், எங்கேயோ போக வேண்டிய ஆசீர்வாதங்கள் தாண்டி வந்து உங்களுடையதாய் மாறும். அல்ல ஆமேன் சொல்லுங்க. இந்த வருஷத்துல கர்த்தருடைய விசேஷித்த ஒரு அபிஷேகம் தாண்டி வந்து உங்களுடையதாய் மாறும். இந்த வருஷத்துல விசேஷித்த அதிகாரம், ஆளுகை தாண்டி வந்து உங்களுடையதாய் மாறும். இந்த வருஷத்துல எங்கோ கொடுக்கப்பட வேண்டிய ரட்சிப்பு தாண்டி வந்து உங்களுடையதாய் மாற போகிறது. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதைத்தான் நம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரத்திலே அதைத்தான் நாம் வாசித்தோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏசாயா 45:14 வாசித்த வண்ணமாகவே உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். எல்லாரும் மீண்டும் சொல்லுவோம், உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். அல்லேலூயா. சின்ன பிள்ளைங்க, பெரிய ஆட்கள் எல்லாருடைய வாயில இந்த வார்த்தை வரணும்னு நான் விரும்புறேன். நீங்க இதை உச்சரிக்கணும். ஸ்தோத்திரம். எல்லாரும் நான் சொல்ல சொல்லுங்க, உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். என்னிடத்திற்கு தாண்டி வந்து என்னுடையதாகும். ஆசீர்வாதம் என்னுடையது, அபிஷேகம் என்னுடையது, அதிகாரம் என்னுடையது, ஆத்தும ரட்சிப்பு எங்களுடையது. மீண்டும் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அது உன்னிடமாய் வந்து தாண்டி உன்னுடையதாய் மாறும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இந்த வசனத்தை விசுவாசிங்க, இந்த வசனத்தை நம்புங்க, இந்த வசனத்தை அப்பியாசப்படுத்துங்க, இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. சில நன்மைகள் உங்களுடையதாய் மாறப்போகிறது. சில நன்மைகள் உங்களுடையதாய் மாறப்போகிறது. சில ஆசீர்வாதங்கள் உங்களுடையதாய் மாறப்போகிறது. சில ஆசீர்வாதங்கள் உங்களுடையதாய் மாறப்போகிறது. மேவி போசேத்திற்கு உண்டான சொத்து எல்லாம் சீபாவுக்கு வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் எதற்கும் பாத்திரவான் அல்ல. அவன் ஒரு வேலைக்காரன், அவன் ஒரு காரியக்காரன், அவ்வளவுதான். ஆனால் நினைத்திராத ஆசீர்வாதங்கள் தாண்டி வந்து சீபாவுக்குரியதாய் மாறியது போல சில ஆசீர்வாதங்கள் தாண்டி வந்து உங்களுக்குரியதாய் மாறும்.
சகோதரர்களுக்கு போக வேண்டிய அபிஷேகம் தாண்டி வந்து தாவீதினுடையதாய் மாறியது போல சில அபிஷேகம், சில வரங்கள், சில கிருபைகள் உங்களுடையதாய் மாறப்போகிறது. உங்களுடையதாய் மாறப்போகிறது. எல்லாரும் சொல்ல போறாங்க, இவனுக்கா அந்த கிருபை, இவளுக்கா அந்த கிருபை. ஸ்தோத்திரம். சில கிருபை தாண்டி வரப்போகுது. சில கிருபை தாண்டி வரப்போகுது. சில ஆவிக்குரிய வரங்கள் தாண்டி வருகிறது. சில ஆவிக்குரிய வரங்கள் தாண்டி வந்து உன்னுடையதாய் மாறப்போகிறது. பிரைஸ் தி லார்ட். ஜெப ஆவி தாண்டி வந்து உன்னுடையதாய் மாறப்போகிறது. ஓ ரபாலா சந்தார தியா கரபால மதுர போஷர பரபா. அதனியாவுக்கு கிடைத்த ஆளுகை அதிகாரங்கள் தாண்டி வந்து சாலமோனுக்குரியதாய் மாறியது. சில அதிகாரங்கள் கர்த்தர் உங்க கையில தரப்போறாரு. ஸ்தோத்திரம். சத்ருவின் காரியங்களை எல்லாம் ஜெயிக்க சில அதிகாரத்தை கர்த்தர் உங்க கையில தரப்போறாரு. பிசாசின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரத்தை கர்த்தர் கையில தரப்போறாரு. நீங்க இருக்கிற இடத்தை நீங்க ஆளுகை செய்ய போறீங்க. ஒருவேளை நீங்க இருக்கிற கிராமம் ஒரு இருள் நிறைந்த கிராமமா இருக்கலாம். நீங்க போகிற கிராமம் ஒருவேளை இருள் நிறைந்த கிராமமா இருக்கலாம். முரட்டாட்டமான ஜனங்களா இருக்கலாம். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் சேர்ந்தவர்கள் கூட சிலர் கடின இருதயம் கொண்டவர்களாக இருக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், அவர்கள் மேல நான் உனக்கு ஒரு ஆளுகையை தர போறேன். அவர்கள் மேல நான் உன்னை அதிகாரமா உன்னை நான் வைக்க போறேன், அதிகாரப்படுத்த போகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, ஆளுகையும் அதிகாரமும் உன்னிடமாய் திரும்பும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆளுகையும் அதிகாரமும் உன்னிடமாய் திரும்பும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். சில ஆத்தும ரட்சிப்பு, எங்கேயோ போக வேண்டிய ரட்சிப்பு பிரைஸ் கர்த்தர் திருப்பி அனுப்ப போறாரு. உங்க குடும்பத்துக்குள்ள ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்கப்பட போறாங்க. உங்க வீட்டில ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்கப்பட போறாங்க. எங்கேயோ போக வேண்டிய ரட்சிப்பு தாண்டி வந்து உங்களுடையதாய் மாற போகிறது. எங்கேயோ போக வேண்டிய ரட்சிப்பு தாண்டி வந்து உங்களுடையதாய் மாற போகிறது. கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். ஆண்டவருடைய வார்த்தை பொய் சொல்லாது. நம்பிக்கையோடு செல்லுங்கள். ஆண்டவரை மாத்திரம் உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது நம்ம எல்லாரும் ஒருமித்து கண்களை மூடி நாம் ஜெபிப்போம்.